பாடலாமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உரண்டுரண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உரண்டுரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா தாய்ஃபா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா தாய்ஃபா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள், வருகின்றார் ஜெய வீர. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். நாம் போட்டு தீயப்பை மணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் பை மணி பூரிகை இழந்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம்.
ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது போல அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவன் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த காலவில் நாம் பாடி கொண்டாட வந்திருக்கிறோம். ஆகவே இன்னொரு பாடலுக்கு நாம் சேர்த்து பாடலாம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என்னுடைய சொந்தமானார். அல்லேலூயா. அவன் உயிரோடு எழுந்த என்னுடைய தேவன் என்னுடைய சொந்தமாக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு கூட எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தார். நல்ல உற்சாகமாய் கரங்களை சேர்ந்து பாடலாமா? உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. எல்லாம் சேர்ந்து உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தம். எல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுவோமா? எங்கள் மன கலக்கங்கள் எல்லாம் நீக்கினீரே, எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாட்டிடுவோம், சாவையும் நோயையும்
ஆதலால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம் நொடிக்கையில் மறுரூபமாவோம் எழும்புவோமே மகிமையிலே எக்காலம் நொடிக்கையில் மறுரூபமாவோம் எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயம் எங்கே எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே மரணமும் கூறிந்தே பாதாளமும் ஜெயமெங்கே சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார் துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஆமென். இந்த உற்சாகமான கரங்களை ஆண்டு மகிமை செலுத்துவோமா? அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். வேதம் சொல்லுகிறது போல மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமேங்கே சாவையும் நோயையும் பேயையும் நம்முடைய ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர். அல்லேலூயா அவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னன் விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன் சான்றோர் போற்றும் தூயாதி தூயன் ராஜாதி ராஜன் இவர். அல்லேலூயா அந்த ராஜாதி ராஜனை உயிரோடு எழுந்த அந்த ராஜனை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர். சேர்ந்து பாடுமா? வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர். இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னன் விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் சான்றோர் போற்றும் தூயாதி தூயன் ராஜாதி ராஜன் இவர் இயேசு ராஜாதி ராஜன் இவர். வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தையானவர்
இயேசுவே ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே ராஜா வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் இயேசுவே ரட்சகர் உயிர் தந்த ரட்சகர் இயேசுவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவே கர்த்தனாம் கர்த்தாதி கர்த்தனாம் இயேசுவே ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசுவே ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே ரட்சகர் உயிர் தந்த ரட்சகர் இயேசுவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவே ரட்சகர் கர்த்தாதி கர்த்தனாம் இயேசுவே ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசுவே ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே ராஜா ராஜாதி ராஜா வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் எல்லாம் சதத்தை வைத்து சொல்லுவோமா வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக வழி உதித்தவர் சொன்னவர் வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் வழி சொன்னவர் வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் இவரே மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன் விண்ணோர் போற்றும் தேவாதி ராஜோர் போற்றும் தூயாதி தூய ராஜாதி ராஜா இவர் இயேசு ராஜாதி ராஜா சதத்தை உயர்த்தி இயேசு ராஜாதி ராஜா இவர் இயேசு ராஜாதி ராஜா இவர் இயேசு ராஜாதி ராஜா இவர் இயேசு ராஜாதி ராஜா இவர் ஹல்லேலூயா அந்த உயிர்த்தெழுந்த ராஜனை எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா ஹல்லேலூயா ஆமென் நமக்காக ராஜாதி ராஜனாய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஆமென் ஆகவே தொடர்ந்து இன்னும் சில பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ லார்ட் உயிரோடு எழுந்த என் இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே இரட்சகர் ஹல்லேலூயா ஆமென் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய இரட்சகராய் நம்முடைய மீட்பராய் நமக்காக உதித்த ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அந்த உயிரோடு எழுந்த இயேசுவை உமக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே இரட்சகர் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே இரட்சகர் ஹல்லேலூயா 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 என்னை
அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்துப் போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்ததே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்ததே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சர்வ வல்லவரே இயேசுவே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சமாதானக்காரன் தூக்கி எடுத்தவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்துப் போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹalleluya ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனே. நன்றியப்பா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்கா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மை? ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹalleluya 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. இயேசையா, என்னை தூக்கி தூக்கி சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. ஹalleluya. ஆமென். உற்சாகமை கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா? ஆமென். உளையான பாவ சேற்றில் அமிழ்ந்திருந்த நம்மை அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை நல்ல தேவன் இந்த காலவில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆமென். இந்த பூமியில் அவர் வந்தபோது அவர் எப்படி வந்தார் என்று சொன்னால் ஒரு தாழ்மையின் ரூபமாய் அவர் வந்தார். ஹalleluya. ஆமென். எல்லாவற்றையும் இழந்து ஒரு அடிமையின் கோலமாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் மரித்து மூன்றாம் நாள் எழுந்தபோதோ அவர் ராஜாதி ராஜாவாய் எழுந்தார். ஹalleluya. இன்றைக்கு அவர் சிங்காசனத்திலே ஒரு ராஜாதி ராஜாவாய் அவர் சிங்காசனத்தில் வீற்று கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனை இந்த காலவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. ஆமென். அவர் மாத்திர சிங்காசனத்தில் அமரவில்லை, நம்மையும் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படியாக நம்மையும் அவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஹalleluya.
ஆமென். அது கடைசி ஒரு பாடல பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்ல இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம சேர்ந்து மையப்படுத்துவோம். அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர், துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் உரிந்து போட்டீர். இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர், துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் உரிந்து போட்டீர். இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் இயேசுவாவின் ஒரே நாமம். இயேசுவா பெயரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்குதையா, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறையுதையா. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் இயேசுவாவின் ஒரே நாமம். இயேசுவா பெயரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்குதையா, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறையுதையா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. மலைகள் செம்மறி போல் துள்ளி ஆடி குதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் இயேசுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடுது. மலையில் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து குதிக்குதாமே, நாங்கள் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் இயேசுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடுகிறது.
யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யெஷுவா, அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் பாடுமா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யெஷுவா, அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யேசுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ஆமென். யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அவரை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் நாம் அவரை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் எதற்காக உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த காலவேளை ஆண்டவர் நமக்குள்ளே வசிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம தைரியமாய் பாடிடும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயமாக விழுங்கின அந்த தேவன் நமக்குள்ள அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் சாவுக்கு ஏதுவானதா இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள்லாம் மரித்து போய் இருக்கிறதோ, அத்தனை காரியங்கள் இந்த காலவெளியில் நம்முடைய ஆண்டவர் உயிர் பெற செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த உயிர் தெழுந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்பிக்கையோட சொல்ல போகிறோம், என் வாழ்க்கையில் எதுவுமே நான் விரும்புகிற மாதிரி நடக்கலைனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறபடினால அது போதும். அது என்னுடைய வாழ்க்கையில் உயிரோடு எழுப்பின தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினால என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய உயிர்மீச்சு உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால உங்களுக்கும் எனக்கும் என்ன லாபம்? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால உங்களுக்கும் எனக்கும் என்ன லாபம்? அவர் ஏஞ்சி மேலே போயிட்டாரு. அதனால எனக்கு என்ன லாபம்? புது ட்ரெஸ் வாங்குறதும், வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதும், ஒரு கவர்மெண்ட் லீவ் கிடைக்கிறது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி கிடையாது. பாருங்கள், ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுனால வசனம் சொல்லி, இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்தேன். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வாசமா. அந்த ஆவிக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செத்து போயிருக்குதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களோ, அதே சூழ்நிலைகளை மீண்டும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அந்த ஆவியானவருக்கு உண்டு. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தைரியமா சொல்லணும், என் வாழ்க்கையில எல்லாமே தலைகீழ நடந்தாலும் நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன். ஏன்னு சொன்னார், எனக்குள்ளே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கையோடு கூட எல்லாரும் உங்க ரெண்டு கரங்களை வானத்து நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களாம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நாம் துதிப்பே, என் நேரமும்
நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன். என் நேரம் எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். கரங்களை உற்சாகமாய் தட்டி இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, எந்த விடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். செல்வோம் மீண்டும் நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கை யாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சத்தமாய் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் உம் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கையாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, எந்த கல்லறையில் கல்லை என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், மறுபடியும் உயிர் தெழும்ப. மறுபடியும் அறிக்கை செய்து கொண்டே போ. எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர். வார்த்தைகளுக்கு அறிக்கை செய்யும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோர் இந்த உயிர்ப்பினாலே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறபடியாலே, சாவு தேடுவோம் உங்கள் சரீரங்களை இந்த காலவெல்லாம் உயிர்த்தெழ செய்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு கூட நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்,
கரங்களை தட்டி ரீகாமா மாமா ராதா லபாபா சாந்த ரபௌரி அந்தன ரபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் கல்லறையின் கல்லை நீர் புரட்டிடுவீர், எங்களை மீண்டும் உயிரோடு கூட எழும்ப செய்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இன்றைக்கு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறி போக இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை உயிர்த்தெழ செய்ய உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. நம்பிக்கையோடு சொல்லுவோமா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. நம்பிக்கையோடு சொல்லுவோமா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் கொள்ளைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். நம்பிக்கையோடு சொல்லுவோமா. துன்பங்கள் கொள்ளைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை. நல்ல உற்சாகத்தை கருதி உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுவே உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்லுமாவே. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுவே உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. நம்பிக்கையோடு சொல்லாமே. மந்திர சூனியம் விரோதமான செய்வினை கட்டுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமான இன்றே நம் சொல்லுதல் இயேசு இல்லை. உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். நம்பிக்கையோடாமே. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஓ இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுதே, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமையோ குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. நம்பிக்கையோடு சொல்லுவோமா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஹalleluya, மகிமை மாறவில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. எல்லா பலவீனங்கள் இந்த காலவேளை இப்பொழுதே மறைந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த காலவேளை சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை நீர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு கூட முடிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த வல்லமை எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அது இங்கே மாற்றினபடியால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல இந்த காலவேளை அந்த ஆவியானவர் நமக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாகி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நாம் உயிரடைவோம். உலர்ந்த எலும்புகளாய் இருந்தாலும் அந்த உலர்ந்த எலும்புகளும் உயிரடைய செய்ய என் தேவன் உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை நான் உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஜெய சிறந்த கிறிஸ்து சொல்லுகிறார். ஹalleluya. இந்த காலவில் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலவேளை உயிர்த்தெழ செய்ய உண்மை உள்ளதா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. Thank you Jesus. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த காலவெல்ல நாமும் அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்காக தான் இந்த காலவில் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலவில் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போதுமானதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லவே இல்லை. ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிற அதுதான். அவ்வளோதான், இதுக்கு மேலே வழி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. அன்றைக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால என்னென்ன காரியங்கள்லாம் நீ நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களோ இந்த காலவில் கர்த்தர் அதை மீண்டும் உயிரோடு எழும்ப செய்ய போகிறார். மீண்டும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர போகிறார். என்னென்ன காரியங்களாக இழந்தீர்களோ அதை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus.
உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் பலனாய் மாற்ற போகிறார். சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த உயிர் தெழுந்த தேவனை இந்த காலவில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் உங்க 2 கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர். மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ரட்சகர். இயேசுவே ஆண்டவர். மரணத்திலிருந்து மரணத்தில் இன்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். சதவீத உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாள
மரணத்தை வென்றீரே, மரணத்தை ஜெயித்தவரே இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கரம் உயர்த்தி ஹalleluya, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கடைசியா திரும்பி அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம்மா. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவரே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Thank you Jesus. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேசி, மரணத்தை ஜெயித்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், பாதாளத்தை வென்றவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நல்லா உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் எழுந்திருக்க வேண்டியது இருக்குது. வருத்தப்படாமல் பின்னாடி கையை அழுத்தி மெதுவாக எந்திரிங்க பார்க்கலாம். போன மாதத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலிருந்து வாக்குத்தத்த வசனங்களை எடுத்தோம். இந்த மாதத்தில் அதற்கு அடுத்த புஸ்தகம் தானியேல் புஸ்தகம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எடுக்காதவங்க முன்னாடி பாருங்க, பெருசா தெரியும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து செய்தி இல்லை, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல போகிறோம். அடுத்த வாரத்தில் பாஸ்டர் இதை குறித்து பேசுவாங்க. ஆனால் சுருக்கமாக 3 காரியங்களை உங்கள் மனதில் பதியும்படியாக செய்கிறேன். இந்த 4வது மாதத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு வெளிப்படுகிறார் என்றால், அவர் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, அவர் ஏற்படுத்துகிறவர். என்னென்ன காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கீங்களோ நினைத்திருக்கீங்களோ அத்தனை காரியங்களையும் உங்களுக்காக அவர் ஏற்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. 3வது, அவர் கொடுக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? கொடுக்கிறவர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர்கிட்ட இந்த 4வது மாதத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் முகங்கோணாமல் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்ப மாற்றுகிறவர், ஏற்படுத்துகிறவர், கொடுக்கிறவர். இந்த 3 காரியங்களை நீங்க மனதில் வைத்து செபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உட்கார்ந்து கொள்ளுங்க.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகம் வைத்திருக்கவங்க உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருக்கும்படி உங்களை வேதத்தை கொண்டு வந்தவங்க நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் மரித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. உங்களைப் போல என்னை போல மாமிசத்தில் வந்த இயேசு தன்னுடைய 33வது வயதிலே அவர் மரணத்தை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை சந்தித்த ஆண்டவர் பல முறை தம்முடைய சீசர்களிடத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் எடுத்துரைத்தார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில எதேச்சையாய் எந்த காரியமும் நடக்கவில்லை. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட படியே அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவர் உயிரோடு இருக்கும் போதும் சொன்னார் சீசர்களுக்கு, நான் மரித்து விடுவேன், ஆனாலும் 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழுந்து விடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னமே சீசர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா. இப்படி பல முறை இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற செய்தியை இயேசு சீசர்களுக்கு சொன்னார். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, உயிரோடு எழுந்தவர். எதற்காக உயிரோடு எழுந்தார்? ஏசாயா 25:8-9. ஏசாயா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்றால் நீங்கள் நானும் அந்த மரணத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனமும், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆண்டவர் மரித்த இயேசு 3ஆம் நாளில் எழுந்திருந்தார். அப்படி எழுந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் பிரசங்கித்தது வீணாய் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ள முடியாது. அல்லேலூயா. மரித்த இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். இனி மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாருங்க, இயேசு கிறிஸ்து மேல உலகத்தாருடைய பாவமெல்லாம் சுமத்தப்பட்டது. ஆகவே அவர் பாவத்துக்காக மரித்தார். அவருடைய பாவத்துக்காக மரிக்கவில்லை. அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது என்னிடத்தில் குற்றம் உண்டென்று யாராவது உங்களில் சொல்ல முடியுமா என்று குற்றமற்ற வாழ்க்கையை செய்தார். பிலாத்து அவரை திருப்ப திருப்ப விசாரிக்கிறான், அன்பாய் விசாரிக்கிறான், சாட்டையால் அடித்து விசாரிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இவரிடத்தில் மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை நான் காணவில்லை. அல்லேலூயா. அப்ப குற்றமற்றவராய் வாழ்ந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள வாழ்கிறபடியினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்காக இந்த உலகத்தில் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். அப்ப அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைவிட மேலான காரியத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம், இங்க வாமா, இங்க வா, 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்காக எனக்காக இன்னும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அல்லது ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெபம் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்து எழுந்த ஆண்டவர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் முதல் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. யூதர்கள்ல ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதலை நம்புறதில்லை. ஆனால் இயேசு அந்த உயிர்த்தெழுதலில் முதற் பலனானார். தெசலோனியருக்கு பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு முன்பாக மறுரூபமாகி அவரை எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி அவர் மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர்
இந்த உலகத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அந்த உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் அந்த உபத்திரவங்களை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. காரணம், இயேசு உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேர் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திஜியை பார்த்தீங்க? ஜவஹர்லால் நேரு எத்தனை பேர் பார்த்தீங்க? அவங்கள நம்ம என்ன செய்யல, பார்க்கல. ஆனால் இந்தியாவுக்கு அவங்க தான் என்ன வாங்கி கொடுத்தாங்க? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்தினால இன்றைக்கு நாம் சுதந்திரமாக பேசுகிறோம். நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பியை பார்த்து நம்ம சுதந்திரமாக சொல்லலாம், இவர் தான் நாளைய முதல்வர். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி பேசக்கூடிய பேச்சுரிமைகளை ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாங்கி கொடுத்த தலைவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் குற்றமற்றவராய் வாழ்ந்து உலகத்தாருடைய பாவத்துக்காக மரித்து பாவத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகத்தையும் ஜெயித்தார். அப்போ ஆண்டவர் உலகத்தை ஜெயிப்பாரானால் உங்களுக்கும் எனக்கும் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அப்போ உபத்திரம் வரும் பொழுது பயப்படக்கூடாது, பதறக்கூடாது. பைபிளில் எப்படி வாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் மேல அவர் பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், அவர் உலகத்தை ஜெயிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெயத்துல நமக்கு பங்குண்டு. யோவான் 16:33 உலகத்தை ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் ஏமா 1 யோவான் 5ஆம் அதிகாரம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. ஆமென். அல்லேலூயா. அப்ப உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? பணம் தேவையில்லை, வசதி வாய்ப்பு தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்க விசுவாசம் தேவை. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் உலகத்தை ஜெயித்து வாழலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், அவர்களை ஜெயித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடனே கூட இருக்கிறவர்கள் அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதை போல நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்தில் சத்துரு யார்? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த மூன்றையும் ஆண்டவர் ஜெயித்தார். ஆகவே நீங்கள் நானும் இந்த மூன்றையும் ஜெயமெடுத்து இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து எழுந்தவர், உலகத்தை ஜெயித்து எழுந்தவர், மூன்றாவதாக பாதாளத்தை ஜெயித்து எழுந்தவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்க. 1 மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து எழுந்தார். மரணத்தின் கோர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தை ஜெயித்த ஆண்டவர்.
வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அதே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. போதும். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்த எல்லா காரியங்களும் அக்கினியிலே தள்ளப்பட்டது. அப்படியானால் மரணத்தை ஜெயித்து எழுந்த ஆண்டவர், உலகத்தை ஜெயித்து எழுந்த ஆண்டவர், பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். ஆகவே பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவை அவர் பாதாளத்தில் விடுகிறதில்லை, அதற்கு மாறா பரதேசில இளைப்பாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆவதாக அவர் உயிரோடு எழுந்ததனுடைய காரணம் என்ன? மத்தேயு 28:6 வாசிங்க. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு 4வது காரணம் என்ன? தாம் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 16:21 எழுதப்பட்டிருக்கிறது, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேதபாரகராலும் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லத் தொடங்கினார். அல்லேலூயா. ஆகவே யூதர்களோ மனிதர்களோ இயேசுவை கொலை செய்யவில்லை. இயேசு உலகத்தாருக்காக, உலகத்தின் பாவத்துக்காக அவர் மரித்தார். ஆனால் 3ஆம் நாளில் அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமருக்கு நிறுவம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கிறிஸ்து மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அடிக்கப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கு என்னில் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவினாலே பிழைத்திருக்கிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் இப்பொழுது நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம், நீதியான காரியங்களை செய்யும்படியாய் பிழைத்திருக்கிறோம். கடந்த 3 வாரமாய் 3 மாத காலமாய் இந்த வருஷத்தில் கடந்து வந்து விட்டோம். நம்மை நாமே சோதித்தறிய வேண்டிய காரியம், எந்தெந்த காரியத்தில் நான் நீதியாக நடந்திருக்கிறேன், நேர்மையாக நடந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக பரிசோதித்து நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பாருங்க. யோபு 19:25 என்ன பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே காண்பேன். ஆகவே தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க எவ்வளவு நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் நாம் இழந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி அழக்கூடாது. நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா, ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். எது நடந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அதை எப்படி மாற்றி அமைப்பாராம்? நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி அமைப்பார். ஆகவே தாம் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தார். கடைசி குறிப்பை சொல்றேன். 5ஆவதாக ஏசாயா 25:8வது வசனம். ஏசாயா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து
கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை ஆமென் அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க உங்களிலே யாராவது எந்த விதத்திலேயாவது என் வாழ்க்கையில் நான் நிந்தையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்கள் நிந்தையை நீக்கும்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அன்னாளுக்கு ஒரு நிந்தை இருந்தது. அந்த நிந்தை உலகம் மலடி என்று சொல்லி அவளை சொன்னது. இந்த நிந்தை தன்னை விட்டு நீங்கும்படியாய் தேவனுடைய ஆலயத்தில் போய் உபவாசம் பண்ணி செபித்தார். கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னாள். அவள் கேட்டபடியே ஒரு சாமுவேலை கொடுத்தார். அவனை பால் மறக்க பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டான். இன்றைக்கு வரைக்கும் அந்த சாமுவேலை உலகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிந்தையை நீக்கி போடும்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார். அந்த மீட்பரை குறித்து யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். காமராஜர் ஆட்சி செய்யும் பொழுது முதலமைச்சராக இருந்தார். அப்போ அதுக்கு அடுத்து போட்டியில் காமராஜர் தோத்துட்டார். காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் இணைஞ்சிட்டாரு, தோத்துட்டாருங்கிற செய்தியை கேட்ட உடனே விருதுநகர்லேருந்து லாரி பிடிச்சி ஒரு கூட்ட பொம்பளைங்க வந்தாங்களாம். வந்து டி நகரில் இருக்கிற அவர் வீட்டுக்கு முன்னாடி அப்படி கோர்வையாக ரவுண்டாக உட்காந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை போட்டு, ஏ ராசா ராசா நீ தோத்துடையப்பா, நீ தோத்துடையப்பா, நீ தோத்து. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு உதவியார்த்த கேட்டாங்களாம். உங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்கய்யா, வந்து நீங்கள் தோத்துட்டீங்களேன்னு சொல்லி காமராசரே நீ தோத்துடையாப்பான்னு ஒப்பாரி வைக்கிறாங்க ஐயான்னு. அவர் யானை மாதிரி மெதுவாக அசைஞ்சு வந்தாராம். ஏய் வாய் மூடு அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்க. காமராசர் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் அழுகுறத பார்த்து அவர் செத்துட்டது மாதிரி ஆதரவீங்களே. நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த எலெக்ஷனில் தோத்தோம்னா அடுத்த எலெக்ஷனில் நான் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். வாய் மூடிட்டு போங்க அப்படின்னா. சில வீட்டில் அழுகிறத பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் இன்னும் கல்லறைக்குள்ளே தான் இருக்கிறாருங்க மாதிரி என்ன செய்வாங்க? அழுவாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இதை போல ஒரு நாள் இயேசு மரித்தது உயிர் தெழுந்தது உண்மை. அதற்கு முந்தின வாரம் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை. அந்த நாளைத்தான் நம்ம நினைவு கூறுறோமே ஒழிய, வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது போல மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் நான் எப்படியா இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அப்போ அந்த உயிரோடு இருக்கிறேங்கிற செய்தியை தெரிந்து கொண்ட நாம நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, உலகத்து மக்களைப் போல நாம் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. அழுகிறவர்கள் மரித்து போனதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். உயிரோடு எழுந்தவர்களாகிய நாமோ கர்த்தருக்கு தோத்திரம். இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்றும், உலகத்தை ஜெயித்து எழுந்தார் என்றும், பாதாளத்தை ஜெயித்து எழுந்தார் என்றும், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தும்படியாக அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் பிழைத்தார். கர்த்தருக்கு தோத்திரம். மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கிவிட்டார். இனி அவரை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. அப்போ உலகத்தில் இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நீங்களும் நானும் மரிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வருகை வந்துவிட்டால் மறுரூபமாவோம். அதற்கு முன்பாக மரித்தால் உயிரோடு எழுந்து ஆண்டவரை எதிர்கொண்டு போவோம். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருந்த இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்தீர், நீர் உலகத்தை ஜெயித்தீர், நீர் பாதாளத்தை ஜெயித்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றும்படியாய் நீர் உயிரோடு எழுந்தீர்.
மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்ற வேத வசனத்தின்படியே நீ உயிரோடு எழுந்தீர். உயிரோடு எழுந்தன் உம்மை நாங்கள் மரித்தோரிடத்தில் தேடாதபடி அவர் இன்றைக்கும் எனக்குள்ளே உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தவர்களுக்கு தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன். ஆண்டவர் இதுவரைக்கும் மரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் உயிரோடு நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.